சாந்தி அவ்யக்த முரளி 10/12/1984 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பழைய கணக்கு முடிந்ததின் அடையாளம். இன்று பாப்தாதா பௌதிக உடலின் ஆதாரம் எடுத்து பௌதிக உலகத்தில் பௌதிக உடலில் இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறாங்க. தற்சமயத்தினுடைய குழப்பமான உலகம், அதாவது துக்கம் சூழ்ந்த உலகத்தில் பாப்தாதா தன்னுடைய ஆடாத அசையாத குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. குழப்பத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விலகி மேலும் தந்தையினுடைய பிரியமான தாமரை மலர்களை பார்த்து கொண்டிருக்கிறார். பயம் மிகுந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டு பயமற்ற சக்தி சொரூப நிலையில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தை பரிவர்த்தனை செய்யும் கவலையில்லா ராஜாக்களை பாப்தாதா பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க அந்த மாதிரியான கவலையில்லா ராஜாக்கள் உங்கள் மேல் நாலாபுறங்களிலும் உள்ள கவலை நிறைந்த அந்த சூழ்நிலையின் பாதிப்பு அம்சம் மாத்திரம் கூட ஏற்பட முடியாதுன்னு சொல்றாங்க பாப்தாதா. தற்சமயம் உலகத்துல பெரும்பான்மையான ஆத்மாக்கள்ல பயம் மற்றும் கவலை இந்த இரண்டுமே அனைவரிடமும் விசேஷமாக இருக்குது. ஆனா அவங்க எவ்வளவுதான் கவலையில இருக்கிறாங்களோ அந்த அளவு நீங்களும் நற்சிந்தனை உள்ளவர்களாக இருக்கீங்க. கவலை மாறி நல்ல எண்ணங்களினுடைய பாவனை சொரூபமாக ஆயிட்டீங்க. பய பீதி அடைவதற்கு பதிலாக சுகத்தினுடைய பாடலை பாடுறீங்க. அந்த அளவு மாற்றத்தை அனுபவம் செய்கிறீங்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா. எப்பொழுதும் நல்ல சிந்தனை உள்ளவராகி சுப பாவனை சுப விருப்பங்களினால் மனதால் செய்யும் சேவை மூலமா அனைவருக்கும் சுகம் சாந்தியினுடைய பிராப்தி கொடுப்பவர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க. அகால மரணமடையும் ஆத்மாக்களுக்கு அழியாத மூர்த்தியாகி சாந்தி மற்றும் சக்தியினுடைய சகயோகம் கொடுப்பவர்கள் தான் இல்லையா? ஏன் அப்படின்னா தற்சமயத்தில் அகால மரணத்தினுடைய சீசன் நடக்குது. எப்படி காற்றினுடைய சமுத்திரத்தின் புயல் திடீர்னு அடிக்குது, அதே மாதிரி இந்த அகால மரணத்தின் புயலும் திடீரென்று மேலும் மிக வேகமாக அநேகர்களை ஒன்றாக அழைத்து செல்லுது. அகால மரணத்தினுடைய புயல் இப்பதான் தொடங்கி இருக்குது. விசேஷமா பாரதத்துல உள்நாட்டு கலவரம் மற்றும் இயற்கையினுடைய ஆபத்துகள் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் பரிவர்த்தனைக்கான காரணமாக ஆகுது. வெளிநாட்டினுடைய ரூபம் மற்றும் வடிவம் வேறு விதமானது. ஆனா பாரதத்துல இதே இரண்டு விஷயங்கள் தான் விசேஷமாக காரணமாகுது. மேலும் இந்த இரண்டின் ஒத்திகையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இரண்டுமே சேர்ந்தே தங்களுடைய பங்கை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாங்க. ஒரே நேரத்துல மொத்தமா அநேகர்களுடைய மரணம் ஏன் மற்றும் எப்படி ஏற்படுகின்றது அப்படி குழந்தைகள் கேட்குறாங்க. இதற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ சம்பன்னம் ஆவதற்கான நேரம் அருகில வந்துட்டு இருக்குது. இதையும் தெரிஞ்சிருக்கீங்க மற்றும் அனுபவம் செய்றீங்க. அனைத்து ஆத்மாக்களும் துவாபர யுகம் மற்றும் கலியுகத்திலிருந்து செய்திருக்கும் பாவங்களுடைய கணக்கு என்னென்ன மிச்சம் இருக்குதோ அவை இப்பொழுது முழுமையாகவே அழிக்கப்படணும். ஏன்னா இப்போ அனைவரும் திரும்பி வீடு போகணும். துவாபர யுகத்திலிருந்து செஞ்ச காரியங்கள் மற்றும் பாவங்களுடைய பலனை ஒரு பிறவியில முடிக்கவில்லை என்றால் அடுத்த பிறவியில முடிப்பதற்கும் பிராப்தி அடைவதற்கும் கணக்கு தொடர்ந்து வருது. ஆனா இப்போ கடைசி நேரம், மேலும் பாவங்களினுடைய கணக்கு அதிகமாக இருக்குது. ஆகையினால இப்போ விரைவில் பிறவி விரைவில் மரணம் அப்படிங்கிற இந்த தண்டனை மூலமா அநேக ஆத்மாக்களினுடைய பழைய கணக்கு முடிவடைஞ்சிட்டு இருக்கு. ஆகையினால தற்சமயம் மரணமும் வேதனை நிறைந்ததாக, மேலும் பெரும்பான்மையினருடைய பிறவியும் மிகுந்த துக்கம் நிறைந்ததாக இருக்குது. சகஜமான மரணமும் இல்லை, சகஜமான ஜென்மமும் இல்லை. ஆகினால வேதனை நிறைந்த மரணம் மற்றும் துக்கம் நிறைந்த பிறவி என்று இது கணக்கு வழக்கு முடிப்பதற்கான சாதனம். எப்படி இந்த பழைய உலகத்துல எறும்புகள், ஈக்கள், கொசுக்கள் ஆகியவற்றை கொல்வதற்கான வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. அந்த வழிகள் மூலமா ஒரே நேரத்துல ஈக்கள், எறும்புகள், கொசுக்கள் மற்றும் அநேக விதமான கிருமிகள் ஒன்றாக அழிஞ்சிருது இல்லையா? அதே மாதிரி இன்றைய நாள்ல மனிதர்களும் கொசுக்கள், ஈக்கள் மாதிரி அகால மரணத்தின் வசமாகி கொண்டு இருக்கிறாங்க. மனிதனுக்கும் எறும்புகளுக்கும் வித்தியாசமே கிடையாது. இந்த அனைத்து கணக்கு வழக்குகளும் நிரந்தரமாக முடிவடையும் காரணத்தினால மொத்தமாக அகால மரணத்தினுடைய புயல் அவ்வப்பொழுது வந்துட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க பாப்தாதா.
எப்படி தர்மராஜபுரியில் தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கிற பங்கு இறுதியில் அடங்கியிருக்கு. ஆனால் அந்த தண்டனைகளை ஆத்மா மட்டும் தனக்கு தானாகவே அனுபவிக்குது மற்றும் கணக்கு வழக்குகளை முடிக்குது. ஆனால் கர்மங்களின் விளைவுகளின் கணக்கு அநேக விதமாக இருந்த போதும் அதில் விசேஷமாக 3 விதங்கள் இருக்குது. ஒன்று, ஆத்மா தனக்கு தானே அனுபவிக்கும் கணக்கு நோய்கள் ஆகியவை. ஆத்மா உடல் நோய் மூலமாக தனக்கு தானாகவே கணக்கு முடிக்குது. அதே மாதிரி இன்னும் மூளை பலகீனமாவது மற்றும் எந்த விதமான பூதம் பிரவேசம் ஆவது, அந்த மாதிரி விதவிதமான தண்டனைகள் மூலமா ஆத்மாக்கள் தன்னுடைய கணக்கு வழக்கை தானே அனுபவிக்குது. இரண்டாவதாக, கணக்கு சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலமாக துக்கத்தினுடைய பிராப்தி ஆகுது. இது எப்படி என்று நீங்களும் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா? மேலும் மூன்றாவது, இயற்கையின் ஆபத்துகள் மூலமா கணக்கு வழக்குகள் முடிவடையுது. இந்த 3 விதங்களின் ஆதாரத்தினால கணக்கு வழக்கு முடிவடைஞ்சிட்டு இருக்கு. ஆகையினால தர்மராஜபுரியில சம்பந்தம் மற்றும் தொடர்பு மூலமா, மேலும் இயற்கையினுடைய ஆபத்துகள் மூலமா உள்ள கணக்கு வழக்கு முடிவடையாது. அது இந்த பௌதீக உலகத்துல இருக்கும் முழுமையான பழைய கணக்கு அனைவருடையதும் இப்போ முடிவடையணும். ஆகையினால இந்த கணக்கு வழக்கை முடிக்கும் இயந்திரம் இப்போ அதிவேகமாக இயங்கத்தான் செய்யும். உலகத்துல இவை அனைத்துமே நடக்கும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. இது கர்மங்களின் விளைவுகளினுடைய கணக்கு வழக்கு. இப்போ பிராமண ஆத்மாவாகிய நான் மிக அதிவேகமாக முயற்சி செய்வதன் மூலம் என்னுடைய அனைத்து பழைய கணக்கு வழக்கு முடிஞ்சிடுச்சா, அல்லது இப்பொழுது கூட ஏதாவது சுமை இன்னும் இருக்குதா அப்படின்னு உங்களை நீங்களே சோதனை செய்யுங்கிறாங்க பாப்தாதா. பழைய கணக்கு இப்பொழுது இன்னும் இருக்குதா அல்லது முடிவடைஞ்சிருச்சா என்பதனுடைய விசேஷ அடையாளம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சிரேஷ்ட பரிவர்த்தனையில் மற்றும் சிரேஷ்ட காரியம் செய்வதில் யாராவது அவருடைய சுபாவம் சமஸ்காரத்தினால் தடை போடுறாங்க மற்றும் எவ்வளவு விரும்புகிறாங்களோ, எந்த அளவு நினைக்கிறாங்களோ அந்த அளவு செய்ய முடியறதில்லை. மேலும் விரும்பாவிட்டாலும் தெரியலை, ஏன் இப்படி ஆகிடுது அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வெளியாகுது. மற்றும் மனதில் எண்ணம் எழுது, என்ன ஆயிடுது அப்படின்னு தெரியல. மேலும் தன்னுடைய விருப்பம் சிரேஷ்டமாக இருந்த போதிலும், தைரியம் மற்றும் உற்சாகம் இருந்த போதிலும், மற்றவர்களுடைய வசமானதாக அனுபவம் செய்கிறாங்க. அந்த மாதிரி செய்யவோ கூடாது. நினைக்கல ஆனால் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் தன்னுடைய பழைய சுபாவம் மற்றும் சமஸ்காரத்தின் வசமாவது, அல்லது யாருடைய தீய சேர்க்கையின் வசமாவது, மற்றும் ஏதாவது வாயுமண்டலம் வைப்ரேஷனுடைய வசமாகிறது. இந்த 3 விதமான வசமாவதனுடைய நிலை இருக்குது என்றால் விரும்பாவிட்டாலும் நடந்துருது, நினைத்த போதிலும் நடப்பது இல்லை, மற்றும் மற்றதின் வசமாகி வெற்றியை அடைய முடியறதில்லை என்ற இவைகள் தான் கடந்த காலத்தின் பழைய கணக்கின் சுமையினுடைய அடையாளம். என்னை ஏதாவது விதமான சுமை பறக்கும் கலையினுடைய அனுபவத்திலிருந்து கீழே கொண்டு வரவில்லையே என்று இந்த அடையாளங்கள் மூலமாக தன்னைத்தானே சோதனை செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க. கணக்கு முடிந்தது என்றால் ஒவ்வொரு பிராப்தியினுடைய அனுபவங்களில் பறக்கும் கலை. எப்பொழுதாவது பிராப்தி இருக்குது, எப்பொழுதாவது இருக்குல்ல, இப்போ இன்னும் மிச்சம் இருக்குது. எனவே இந்த விதியின் மூலம் தன்னைத்தானே சோதனை செய்யுங்க. துக்கமான உலகத்திலோ துக்கத்தின் சம்பவங்களின் மலை கண்டிப்பாக வெடிக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் பாதுகாப்புக்கான ஒரே வழி தந்தையினுடைய குடைநிழல். உங்களிடம் குடைநிழல் இருக்குது தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. சந்திப்பின் விழாவை கொண்டாடுவதற்கு அனைவருமே வந்திருக்கீங்க. இந்த சந்திப்பு விழா தான் எவ்வளோ வேதனை நிறைந்த காட்சியாக இருந்தாலும், ஆனால் விழா என்பதனால அது ஒரு விளையாட்டாக அனுபவமாகும். பயந்து பீதி அடைவது இருக்காது. சந்திப்பினுடைய பாடலை பாடிக்கிட்டே இருப்பீங்க, குஷியினுடைய நடனம் ஆடுவீங்க, மற்றவங்களுக்கும் தைரியத்தினுடைய சகயோகம் கொடுப்பீங்க. ஸ்தூலமாக ஆடுறது கிடையாது, இது குஷியினுடைய நடனம். நீங்கள் எப்பொழுதுமே சந்திப்பு விழாவை கொண்டாடிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இருப்பதே சந்திப்பின் விழாவில் தான். இருந்தும் மதுபனில் சந்திப்பதற்காக வந்திருக்கீங்க. பாப்தாதாவும் அந்த மாதிரி சந்திப்பு விழாவை கொண்டாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. மதுபனினுடைய அலங்காரம் மதுபனுக்கு வந்து சேர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது.
அந்த மாதிரி எப்பொழுதும் தன்னுடைய அனைத்து கணக்கு வழக்கையும் முடிச்சுட்டு மற்றவங்களுடைய கணக்கு வழக்கையும் முடித்து வைக்கும் சக்தி சொரூப ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் துக்கம் வேதனை நிறைந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விலகி இருந்து மற்றும் தந்தையின் பிரியமானவர்களாக இருக்கக்கூடிய ஆன்மீக தாமரை மலர்களுக்கு அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நல்ல எண்ணங்கள் வைத்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர் சகோதரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் டீச்சர்கள் இல்லை, சேவாதாரிகள். சேவையில் தியாகம் தபஸ்யா நிரம்பி இருக்குது. சேவாதாரி ஆவது அப்படின்னா சுரங்கத்தின் அதிகாரியாக ஆவது. சேவை என்பது அந்த மாதிரியான ஒன்று. அதன் மூலம் ஒவ்வொரு வினாடியிலும் நிரம்பிய நிலைதான். அந்த அளவு நிரம்பியவராக ஆகிடுறீங்க. அதை அரைக்கல்பம் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறீங்க. உழைப்பதற்கு அவசியம் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரியான சேவாதாரிகள். அதுவும் ஆன்மீக சேவாதாரி, அதாவது ஆத்ம நிலையில் நிலைத்திருந்து ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறவங்க. இவங்களை தான் ஆன்மீக சேவாதாரி அப்படின்னு சொல்கிறது. ஆத்மீக நிலையில் நிலைத்திருந்து ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறவங்க தான் ஆன்மீக சேவாதாரி. அந்த மாதிரியான சேவாதாரிகளுக்கு எப்பொழுதும் பாப்தாதா ஆன்மீக ரோஜா மலர் என்ற பட்டத்தை கொடுக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் ஆன்மீக ரோஜா மலர்கள். மேலும் ஒரு பொழுதும் வாடி போவது கிடையாது. எப்பொழுதும் தன்னுடைய ஆன்மீக தன்மையின் நறுமணம் மூலம் அனைவரையும் புத்துணர்வு அடைய செய்கிறவங்க. சேவாதாரியாக ஆவது கூட மிகுந்த சிரேஷ்ட பாக்கியம். சேவாதாரி அப்படின்னா பாபா சொல்றாங்க, தந்தைக்கு சமமானவங்க. எப்படி தந்தை சேவாதாரியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் பொறுப்புல இருக்கும் சேவாதாரி. தந்தை எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆசிரியர், நீங்களும் பொறுப்புல இருக்கும் ஆசிரியர்கள். அந்த மாதிரி தந்தைக்கு சமமாகும் பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எப்பொழுதும் இதே சிரேஷ்ட பாக்கியம் மூலமா மற்றவங்களுக்கும் அழியாத பாக்கியத்தினுடைய வரதானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க. முழு உலகத்திலும் அந்த மாதிரியான சிரேஷ்ட பாக்கியம் மிக குறைந்த ஆத்மாக்களுக்குத்தான் இருக்குது. இந்த விசேஷ பாக்கியத்தை நினைவில் வச்சுக்கிட்டு சக்திசாலியானவராகி மற்றவர்களையும் சக்திசாலியானவர்களாக ஆக்கி கொண்டே இருங்கிறாங்க பாபா. பறக்க வைத்து கொண்டே இருங்க. எப்பொழுதும் தன்னை முன்னேற்றி கொண்டு மற்றவர்களையும் முன்னேற வைங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மகா வாக்கியம், மாயாவை வென்றவரின் கூடவே இயற்கை வென்றவராகவும் ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. குழந்தைகளாக நீங்கள் மாயாவை வென்றவராகவோ ஆகிக்கொண்டே தான் இருக்கீங்க. ஆனால் இயற்கை வென்றவராகவும் ஆகுங்க. ஏன் அப்படின்னா இப்போ இயற்கையினுடைய சீற்றங்கள் அதிகமாக நடக்க போகுது. சில நேரம் கடலின் நீர் தன்னுடைய பிரபாவத்தை காண்பிக்கும். சில நேரம் நிலம் தன்னுடைய பிரபாவத்தை காமிக்கும். ஒருவேளை இயற்கை வென்றவராக இருக்கீங்க அப்படின்னா இயற்கையினுடைய எந்த ஒரு சீற்றமும் உள்ளவர்களை அசைக்க முடியாது. எப்பொழுதுமே பார்வையாளராகி அனைத்து காட்சிகளையும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எந்த அளவு நீங்கள் உங்களுடைய பரிஸ்தா சொரூபத்தில், அதாவது உயர்ந்த நிலையில் இருக்கீங்களோ அந்த அளவு இந்த சீற்றங்களிலிருந்து இயல்பாகவே விலகி இருப்பீங்க. இயற்கை வென்றவராக ஆவதற்கு முன்னாடி கர்ம இயந்திரங்களை வென்றவராக ஆகுங்கிறாங்க பாபா. அப்பதான் இயற்கை வென்றவரிலிருந்து கர்மாதித்து நிலையில் இருப்பவராகி உலக ராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும். ஆகினால ஒவ்வொரு கர்மேந்திரியமும் கூறுங்க, ஐயா சரி ஐயா அப்படின்னு சொல்லி நடந்துக்குதா? உங்களுடைய மந்திரி துணை மந்திரி எங்கேயாவது ஏமாற்றமோ கொடுப்பதில்லையே அப்படின்னு சோதனை செய்யுங்கிறாங்க பாபா. குழந்தைகள், உங்களிடம் தூய்மையினுடைய மகான் சக்தி இருக்கு. அதன் மூலமா தன்னுடைய தூய்மையான மனசக்தி, அதாவது சுத்தமான உள் உணர்வு மூலமா இயற்கையையும் பரிவர்த்தனை செய்ய முடியும். மனதினுடைய தூய்மையினுடைய சக்தி வெளிப்படையான எடுத்துக்காட்டு இயற்கையினுடைய பரிவர்த்தனை. அந்த மாதிரி சுய பரிவர்த்தனை மூலம் இயற்கை மற்றும் நபரின் பரிவர்த்தனையை செய்ய முடியும். அதாவது மிக தாழ்ந்த மனித ஆத்மாக்கள், மேலும் தீய வாயுமண்டலம்,
மற்றும் எண்ண அலைகளிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான சுலபமான வழி இந்த ஈஸ்வரிய மரியாதைகள். மரியாதைகளுக்கு உள்ளே இருந்தீங்க அப்படின்னா கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க. எப்போ எண்ணம், சொல் மற்றும் செயலால் மரியாதை கோட்டிற்கு வெளியே சென்றுடுறீங்க அப்படின்னா கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும்னு பாபா சொல்கிறார். நீங்கள் எப்பொழுதும் தன்னுடைய மூதாதையார் அப்படிங்கிற அந்த நிலையில் இருந்து எண்ணத்தின் மூலமாக 5 விகாரங்களுக்கு நீங்கள் அரை கல்பத்துக்காக விடை பெற்று சென்றுடுங்க என்று கட்டளையிட்டீங்க அப்படின்னா இயற்கை மிக தூய்மையான சுகம் கொடுப்பதாக ஆகி அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கும். அது உங்களுடைய கட்டளைப்படி காரியம் செய்யும். பிறகு இந்த இயற்கை ஏமாற்றம் கொடுக்க முடியாது. ஆனால் முதல்ல தனக்கு அதிகாரியாக ஆகுங்க. சுபாவம் சமஸ்காரத்துக்கு கூட அடிமைத்தனை வேண்டாம். எப்போ அதிகாரியாக இருப்பீங்களோ அப்போ அனைத்தும் கட்டளைப்படி காரியம் செய்யுங்கிறாங்க பாபா. பாபா என்ன சொல்கிறாங்க, மூதாதையார் அப்படிங்கிற அந்த நிலையில் இருந்து எண்ணத்தின் மூலமாக 5 விகாரங்களுக்கும் அரை கல்பத்துக்காக விடைபெற்று சென்றுடுங்கன்னு கட்டளை இட்டீங்க அப்படின்னா இயற்கை மிக தூய்மையான சுகம் கொடுப்பதாக ஆகி அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கும். அது உங்களுடைய கட்டளைப்படி காரியம் செய்யும். பிறகு இந்த இயற்கை ஏமாற்றம் கொடுக்க முடியாது. ஆனால் முதல்ல தனக்கு அதிகாரியாக ஆகணும். சுபாவம் சமஸ்காரத்துக்கு கூட அடிமைத்தனம் கூடாது. எப்போ அதிகாரியாக இருப்பீங்களோ அப்போ அனைத்தும் கட்டளைப்படி காரியம் செய்யும் சொல்கிறாங்க பாபா. அறிவியலினுடைய சக்தி மூலமாக மனிதர்கள் இயற்கை அதாவது தத்துவங்களை இன்று கூட தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள், மாஸ்டர் படைப்பவர், மாஸ்டர் சர்வசக்திவானின் எதிரில் இந்த இயற்கை மற்றும் சூழ்நிலை தாசியாக ஆக முடியாதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ அறிவியலினுடைய அணுசக்தி மகான் காரியம் செய்ய முடியும் அப்படின்னா ஆத்மீக சக்தி, பரமாத்மா சக்தி என்னதான் செய்ய முடியாது. சுலபமாகவே இயற்கை மற்றும் சூழ்நிலையின் ரூபம் மற்றும் குணத்தை மாற்றம் செய்ய முடியும். அனைத்து தடைகளில் இருந்தும், அனைத்து விதமான சூழ்நிலைகளில் இருந்தும், அல்லது மிக மோசமான இயற்கையின் ஆபத்துகளில் இருந்து ஒரு நொடியில் வெற்றி அடைபவராக ஆவதற்காக ஆஹா நான் என்ற விஷயத்தில் மட்டும் நிச்சயம் மற்றும் போதையில் இருங்க. நான் சிரேஷ்ட பிராமண ஆத்மா அப்படிங்கிற அந்த நினைவில் இருந்தீங்க அப்படின்னா சக்திசாலியான சொர்பம் ஆயிடுவீங்க. எப்பொழுதெல்லாம் இயற்கையின் மூலமாக ஏதாவது சோதனை வருதுன்னா இது என்ன, இது ஏன் அப்படிங்கிற அந்த குழப்பத்தில் வராதிங்க. குழப்பத்தில் வருவது அப்படின்னா தோல்வி அடைவது. என்ன நடந்தாலும் மனதில் இருந்து எப்பொழுதும் ஆகா இனிமையான நாடகமே ஆகா அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் உருவாகணும். ஐயோ இது என்ன இப்படி ஆயிற்று என்ற எண்ணத்தில் கூட வரக்கூடாது. நாடகத்தின் ஞானத்தினால் தன்னை உறுதியானவராக ஆக்குங்க. மாயாவை வென்றவராக, இயற்கை வென்றவராக ஆவதற்காக சாரத்தில் கொண்டு வரும் சக்தியை தாரணை செய்யுங்க. இதற்காக பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காதவர்களாக ஆகுங்க. இந்த நேரம் பௌதிக உடல்ல இருக்கிறேன், அடுத்த நேரம் ஒளி வடிவான உடல்ல இருக்கிறேன், மேலும் இன்னொரு நேரத்தில் உடலற்றவனாக இருக்கிறேன் என்று பயிற்சி செய்யுங்க. இந்த நேரம் பௌதிக உடல், அடுத்த நேரம் ஒளி உடல், இன்னொரு நேரம் உடலற்றவன். இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. இயற்கையினுடைய சீற்றங்களை பார்த்து இயற்கையினுடைய தலைவனாகி தன்னுடைய முற்றுப்புள்ளி வைக்கும் நிலை மூலம் இயற்கையினுடைய சீற்றத்தை நிறுத்துங்க. தரமற்ற நிலையில் இருப்பதிலிருந்து உயர்ந்த தரமுள்ள நிலையில பரிவர்த்தனை செய்யுங்க. இந்த பயிற்சி அதிகரிங்கன்னு பாபா சொல்றாங்க. சங்கம யுகத்துல இயற்கையானது சகயோகியாக ஆவதற்கான தன்னுடைய பங்கை ஆரம்பம் செய்தது. அனைத்து பக்கங்கள்ல இருந்தும் இயற்கையின் தலைவனுக்கு, மேலும் மாஸ்டர் இயற்கையின் தலைவனுக்கு வரவேற்பு அளிக்கும். அனைத்து பக்கங்கள்ல இருந்தும் பாராட்டுகள் வழங்கும் மற்றும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவைகளில் முன்னுக்கு வரும். ஆகையினால இயற்கையின் ஒவ்வொரு தத்துவத்தையும் தேவதையின் ரூபத்துல காண்பிச்சிருக்கிறாங்க. தேவதை அப்படின்னா கொடுப்பவர். ஆகையினால இறுதியில இந்த அனைத்து இயற்கையின் தத்துவங்கள் உங்கள் அனைவருக்கும் சகயோகம் கொடுக்கும். கடைசியில இந்த அனைத்து இயற்கையின் தத்துவங்கள் உங்கள் அனைவருக்கும் சகயோகம் கொடுக்கும். வள்ளலாகிடுவாங்க. உலகத்துல நாலாபுறங்களிலும் எந்த தத்துவத்தின் மூலமா எவ்வளவுதான் குழப்பம் இருந்தாலும் எங்கு இயற்கையின் தலைவர்கள் நீங்கள் இருப்பீங்களோ அங்கு இயற்கை தாசியாகி சேவை செய்யும். நீங்கள் இயற்கையை வென்றவராக மட்டும் ஆகிடுங்க. பிறகு இந்த இயற்கை தன்னுடைய தலைவர்களுக்கு சகயோகத்தின் மாலையை அணிவிக்கும். எங்கு இயற்கையை வென்ற பிராமணர்கள் உங்களுடைய கால் இருக்குமோ, ஸ்தானம் இருக்குமோ,
அங்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட முடியாது. பிறகு அனைவரும் ஸ்தூல மற்றும் சூட்சம ஆதாரத்தை பெறுவதற்காக உங்களை நோக்கி ஓடி வருவாங்க. உங்களுடைய ஸ்தானம் அகதிகளின் முகாமாக ஆகிடும். மேலும் அனைவரின் வாயிலிருந்து ஆஹா பிரபு, உங்களுடைய லீலை அளவற்றது என்ற வார்த்தை வெளியாகும். பாக்கியசாலிகளே, நீங்கள் அடைந்தீர்கள், நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை, இழந்துவிட்டோம். இந்த வார்த்தை நாலாபுறங்களிலிருந்தும் வரும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. பாபா வரதானம் கொடுக்கறாங்க. ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக்கி எப்பொழுதும் ஒருவரினுடைய கவர்ச்சியில் இருக்கக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுக. கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக்கி எப்பொழுதும் அந்த ஒருவரினுடைய கவர்ச்சியில் இருக்கணும். எப்பொழுதும் எனக்கு இருப்பது ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற இதே அனுபவத்தில் இருக்க சொல்றாங்க பாபா. ஒரு பாபா தான் என்னுடைய உலகம், மேலும் வேறு எந்த கவர்ச்சியுமே இல்லை, எந்த கர்ம பந்தனமும் இல்லை. தன்னுடைய ஏதாவது பலகீனமான சமஸ்காரத்தின் பந்தனமும் இருக்க வேணாம். யார் மீதாவது என்னுடையவர் என்ற அதிகாரம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கோபம் அல்லது அபிமானம் வருது. இதுவும் கர்ம பந்தனம். ஆனால் எப்போ பாபா தான் என்னுடைய உலகம் என்ற நினைவு இருக்குது அப்படின்னா அனைத்து என்னுடையது என்பதை என்னுடைய பாபாவில் அடங்கிடுது. மேலும் கர்ம பந்தனத்திலிருந்து சுலபமாக விடுபட்டுடுவீங்க. ஸ்லோகன்: யாருடைய பார்வை மற்றும் உள் உணர்வு எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குதோ அவங்க தான் மகான் ஆத்மா. மகான் ஆத்மானுடைய பார்வையும் உள் உணர்வும் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.